கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினால உங்கள் எல்லாத்தையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சண்டே ஸ்கூலில் வந்து எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துகிற சிறு பிள்ளைகள், அவங்கள உற்சாகப்படுத்துகிறவங்க இல்லையோ அவங்க எங்களை ரொம்ப ரொம்ப நல்லா உற்சாகப்படுத்துகிறாங்க. ஆமாம், ஒரு கரையில் நிற்க விட மாட்டாங்க பாருங்கள். நம்ம அங்கே நின்னா அப்படியே சுற்றி ஓடுறது. ஆமாம், அவங்களுக்காண்டி தான் அந்த ப்ரோக்ராமே. ஆமாம், அவங்களோட ஆடல் பாடல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவங்களுக்கு ஒரு வாழ்த்துதல். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கூட நான் முன்னே இருக்கிற அருமையான தோழிகள் தோழர்கள் அனைவருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்களா? ஆமாம், எல்லாருமே ஒரு பதட்டத்தில் தான் இருக்கும். பார்க்க தெரியல அவங்களுக்கு, அப்படியே நின்று பேசுகிற மாதிரி எல்லாம் கிட்டுன்னு ஆடிட்டு தான் நிற்கிறோம் பாருங்கள். ஆமாம், அதனால் அது மட்டும் இல்லாமல் எங்கள் நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி பட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ள. உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. சரி, நான் ரொம்ப பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. இருந்தாலும் இரு அணியினர்களும் பயங்கரமாக யுத்த காலத்தில் நிற்கிற மாதிரி எல்லாம் பக்காவாக நிற்கிறாங்க. அவங்களுடைய பேச்சுக்களை நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு என்னன்னா, எனக்கே தெரியல, இருங்க ஒரு நிமிஷம் பார்த்துடுறேன். கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி என்னன்னா, வார்த்தையா வாழ்க்கையா? ஆமாம், கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தேவைன்னா வார்த்தையா வாழ்க்கை என்கிற தலைப்பில் அடிப்படையில் ரெண்டு அணியினர்கள் சும்மா சாதாரணப்பட்ட நீங்கள் நினைக்கிறாங்க பயங்கரமாக பேச போகிறாங்க. ஆமாம், பார்க்க போகிறீங்க. ரெண்டு அணி உனக்கு நீயா நாடான்னு பார்க்கலான்ட்டு ஒரு போட்டியில் நிற்கிறாங்க. அதான் எதிர் ரெண்டு சைடும் விட்டுருக்கோம் பாருங்க, மோதிரை விட்டுருக்கோம். இடையில நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனேன்னா அவனை நீ முடிச்சு விட்ருவாங்க. அதனால் நான் அவங்களுக்கு இந்த அருமையான அந்த வாய்ப்புகளை கொடுத்து முதலாவது பேச இருக்கும் சிஸ்டர் ரூத் அவர்கள் என்ன பேச போகிறாங்கன்னா, வார்த்தை என்ற அடிப்படையில் ஆணித்தனமாக வந்து நிற்க போகிறாங்க. அவங்களோட பேச்சுகளை பார்ப்போம். அதோட மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கும் நம்ம அடுத்த அணியரும் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். ரூத் அவர்கள், ரூத் சிஸ்டர். முதலாவதாக மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கு எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தை என்ற வார்த்தையை குறித்து பேச வருகிறதான எனது அணியினர் அவர்களையும் வரவேற்கிறேன். இரண்டாவதாக வாழ்க்கைதான் ஜெயிக்கும் என்று சொல்லி நினைவிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் எதிர்த்தரப்பினர் அவர்களையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிறிஸ்துவை அறிவிப்பதில் முதலிடம் பெறுவது வாழ்க்கையா வார்த்தையா? இதில் நான் வார்த்தை அப்படின்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். இப்போ எதிர்த்தரப்பினர் அவர்கள் வாழ்க்கைன்னு பேச வந்திருக்காங்க. இவங்க வந்து மைக்க பிடிச்சி வந்து நின்று பேச போறாங்களா, இல்லைனா இடிச்சு வச்ச புலி மாதிரி உட்காந்துருக்க போறாங்களா? கேட்டு சொல்லுங்க நடுவர் அவர்களே. நான் என்னங்க கேட்கறது, அவங்க ஆல்ரெடி யுத்த காலத்தில் நிற்கிறவங்க நிற்கிறாங்க, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருந்தது. இந்த வார்த்தையாகிய பைபிள் வசனத்தை நாம பிறருக்கு அறிவிக்கும் போதுதான் அவங்களோட பாவமான துன்மார்க்கமான வாழ்க்கையே மாறும். நடுவர் அவர்களே, வார்த்தைக்கு வார்த்தை என்ன ஒரு பிரமாதம். நீங்க வாங்க போங்க. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து பிறர் மாறலாம். நான் மாறுறதுக்கு என்ன தேவை? இப்போ எதிர்த்தரப்பினர் அவர்கள் சொல்றாங்க, என்னோட சாட்சியான வாழ்க்கையை பார்த்து தான் பிறர் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் முதல்ல மாறணுமே நடுவர் அவர்களே. கண்டிப்பா, நானே மாறாம தான் இருக்கேன். மாறிட்டேனா மாறிலன்னு எனக்கே தெரியல, ஒருவேளை மாறி இருக்கலாம் நினைக்கிறேன். வார்த்தையால குத்தப்பட்டவங்க மட்டும்தான் அவங்களோட பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும். இப்போ நம்ம இயேசுவையே பாருங்களேன். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் வாசிக்கிறதுக்காக எழும்பி நிற்கும்போது அவருடைய கரங்களில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் வந்து
கொடுக்கப்படுது. அவர் வந்து அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறாரு. வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவர் வந்து யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை, அவர் கூறிய அந்த வார்த்தையின் மூலமா தான் அவரோட சுய அறிமுகமே அந்த இடத்துல கிடைச்சது நடுவர் அவர்களே. அப்படியா? இது தெரியலங்க எனக்கு. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க நடுவர். நீங்க சொல்லிட்டீங்கல்ல. பேதுரு எழும்பி, பிரியமானவர்களே ஜனங்களே என்று அவர் வந்து பிரசங்க பண்ணி அங்க உள்ள ஜனங்களுக்கெல்லாம் போதிச்சிட்டு இருந்தாரு. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜனங்கள் வந்து அந்த வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானம் எடுத்து அந்த கூட்டத்தோட சேர்த்து கொள்ளப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தோட. ஏறக்குறைய அவங்க எத்தனை பேரா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3000 பேர். இன்னொரு இடத்துல அதே மாதிரி பேதுரு வந்து வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தைகளை அவங்களும் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அவங்க ஏறக்குறைய எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 5000 பேரா இருந்தாங்க. இவ்வளோ பேர் ஆண்டவரை தெரிஞ்சு அவருக்குள்ள வர்றதுக்கு வார்த்தை தானே நடுவர் அவர்களை காரணமா இருந்துச்சு. சில நேரங்களில் வார்த்தை செட் ஆக மாட்டேங்க, சில வீட்டுகளில் மதிக்க மாட்டேங்காங்களே. இந்த வார்த்தையின் மூலமா தான் யூதயா நாடு, சபைகள், எல்லா தேசங்கள் முழுவதிலும் நிறைய சபைகள்லாம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இப்போ பவுலின் கரங்களினால நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வந்து அற்புதங்களை செய்ய வச்சாங்க. இப்போ இவங்க எதிர்த்தரப்பினர் சொல்லலாம், பவுலோட சரீரத்தில் இருந்த உருமால்களையும் வஸ்திரங்களையும் கொண்டு வியாதியஸ்தர்கள் மேல போடும்போது அவங்களுடைய வியாதிகள்லாம் நீங்கி போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஏற்றுக்கொள்றேன், உண்மைதான். ஆனா அற்புதங்களையும் அதிசயங்களையும் பவுல் எதை வச்சு நடுவர் அவர்களே செஞ்சாங்க? வார்த்தை தான். ஆனா ஒண்ணு என்ன சொல்றேன்னா, அந்த காலத்துல உள்ள வார்த்தை இந்த காலத்துல உள்ள வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம் நடுவர். பவர் இல்லை வார்த்தையில. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல்ல ஒரு பிறவி சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை வந்து மனுஷன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்போ இவன் எல்லார்த்திட்டையும் என்ன செஞ்சுட்டு இருந்தானா, பிச்சை கேட்டுட்டே இருந்தான். அந்த டைம்ல பேதுருவும் யோவானும் வரும்போது இவங்களையும் பார்த்தோன்னே பிச்சை கேட்குறான். உடனே பேதுரு சொல்றாரு, நீ என்னை நோக்கி பார் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவனும் இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு பேதுரு கிட்ட இருந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு உற்று பார்க்கறான். பார்க்கும்போது பேதுரு சொல்றாரு, என்கிட்ட வந்து உனக்கு கொடுக்கறதுக்கு வெள்ளியோ பொண்ணோ எதுவுமே இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொன்னோன்ன அவனுடைய கால்கள்ல இருந்த கரடுகள் எல்லாமே இதாகி அவை வந்து பிறவி சப்பானியா இருந்தவன் அவை எழும்பி நடந்தா. இது எதனால நடுவர் அவர்களே? வார்த்தையினாலதான். வார்த்தையினால. நான் இப்ப நம்புறேங்க, வார்த்தைக்கு பவர் இருக்குது. பவுல் வந்து ஒரு இடத்துல பயப்படும் போது ஏசப்பா சொல்றாங்க, பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே பவுலா ஒரு வார்த்தையை கொண்டுதானங்க திடப்படுத்தினாரு. இதை வச்சாவது எதிர்த்தரப்பினர் புரிஞ்சுக்க கூடாதா? எனவே கிறிஸ்துவை அறிவிப்பதில் முதலிடம் பெறுவது வார்த்தை தான் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பத்திலிருந்து வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு வார்த்தையை அள்ளி வீசிட்டாங்க நம்ம சிஸ்டர் ரூத் அவர்கள். இப்போ நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தர் நிற்காங்க, மைக்கை வாங்கிட்டாங்க. ஏனி நான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே தான், ஏனி வந்து பேப்பர் கையில் கிடச்சிருச்சு, தாக்கு வந்திருக்காங்க நம்ம ஃப்ரீடா அவர்கள். சிஸ்டர் ஃப்ரீடா. அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்துவை அறிவிப்பதில் முதலிடம் வகிப்பது வார்த்தை வார்த்தை வார்த்தையே என்று கத்தி சொன்னால் மட்டும் உண்மையாகிவிடாது நடுவர் அவர்களே. பவுல் பேதுரு பிரசங்கத்தை பிடிச்சிக்கிட்டு எதிர்த்தரப்பினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மத்தேயு 7:24 இயேசு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மணின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிட வேண்டும். இதில் போதித்து உபதேசித்து என்று சொல்லியிருக்கிறாரா? இல்லையே.
வாழ்க்கை ஜீவம் இதற்கு தானே முதலிடம் கொடுக்கிறார். இவங்க இயேசு சொன்ன பிரதான கட்டளையை பிடிச்சிக்கிட்டு உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வேற ஒன்றும் இல்லை, அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிக்கண்டா, ரொம்ப பேசுவாங்க அவங்க. வார்த்தை தான், ஏன்னா அதுதான் மெயின். வார்த்தை. 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா எத்தனை சதவீதம் இந்தியா கூடி இருக்கிறது? கிறிஸ்தவங்க 2.3க்கு மேல தாண்டலையே. வெறுமனே செவர்களிலும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் கைப்பிரதிகளும் மட்டும்தான் இயேசுவை பற்றி சொல்லுகிறது. இதனால இயேசு எல்லாருடைய மனதில் பதிந்து விடுவாரா? அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஆதியில் ஒரு வார்த்தைன்னு சொல்லி இப்போ வார்த்தையாக பேசியிருக்கேன் பாருங்க, அதுதான் அவங்களுக்கு முக்கியம். வார்த்தை, அவ்வளவுதான். அதில் தான் நிற்பாங்க அவங்க. அதில் என்னதுங்க, நீங்கள் பேசுங்க. நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். எனவே வார்த்தை அல்ல, விசுவாசித்து வாழ்க்கையில் இயேசுவை அறிவிப்பது தான் முதலிடம் பெறுகிறது என்று கூறி வாய்ப்பை தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி நன்றி. சும்மா இல்லைங்க, போட்டி பயங்கரமா இருக்கு. வார்த்தையா வாழ்க்கையா? இப்போ அதை முன்னிட்டு மறுபடியும் பேச வர்றார். வார்த்தை என்ற வார்த்தையை கொண்டு, வார்த்தை என்ற வார்த்தையை மாத்திரமே கொண்டு அவர் நான் போன டைம் பார்த்தேன். அவர் அசைஞ்சா கைத்தட்டு, அவர் நடந்தா கைத்தட்டு, அவர் உட்கார்ந்தா கைத்தட்டு. ஆமா, இப்போ அவரு இன்னும் மைக்கு கூட ஆன் பண்ணல. டா 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 டா. நடுவர் அவர்களே, இந்த கைத்தட்டெல்லாம் இல்லைங்க, உங்களை படிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இல்ல, இந்த கைத்தட்டெல்லாம் எனக்காகிறதல்ல, எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக. எல்லாரும் கைத்தட்டுங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். வார்த்தையாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எதிர்த்தரப்பினர் சொன்னாங்க, விசுவாசம்தான் வாழ்க்கை, விசுவாசம்தான் வாழ்க்கை, விசுவாசம்தான் வாழ்க்கை. எங்க விசுவாசம் வாழ்க்கை அப்படின்னா எதை நீங்க விசுவாசிப்பீங்க? வார்த்தை இருந்தாதானே அந்த வார்த்தையை விசுவாசிப்பீங்க. இல்லைங்க, நான் தெரியாம கேட்கிறேன். வார்த்தை இல்லைன்னா எதங்க விசுவாசிப்பீங்க? வார்த்தை இருந்தாதான் வார்த்தையை விசுவாசிக்க முடியும். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லைன்னு நான் சொல்லலங்க, இயேசு சொல்றாரு. வார்த்தை ஜீவன் உள்ளது. ஜீவன் என்றா உயிர். உயிர் தானங்க, வேற ஏதாவதுமா? உயிர் தானே. ஜீவன் என்றா உயிர், கரெக்டுங்களா? அந்த உயிர் இல்ல அப்படின்னா மனுஷன் வெறும் பணம். அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? ஒண்ணு எரிக்கலாம், இல்ல புதைக்கலாம். மற்றபடி வேற எதுக்கும் உதவாது. அதே மாதிரி தான் நீங்க வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொன்னீங்கல்ல, அந்த வாழ்க்கையும் வார்த்தை இல்லைன்னா வெறும் பணம் தான். சரி, இப்போ நம்ம இயேசு கிட்ட வருவோம். இயேசு எப்படி அற்புதத்தை பண்ணாரு? அவருடைய வாழ்க்கையை வச்சா பண்ணாரு? இல்லையே. வசனத்தை அனுப்பியா அவருடைய வார்த்தையை அனுப்பிதானுங்க பண்ணினாரு. லாசரு செத்து இருக்கான், அங்க போயிட்டு அவர் நிக்கிறாரு. அங்க போயிட்டு அவர் வாழ்ந்து காட்டல, லாசருவே எழுந்து வா சொல்றாரு. அப்போ லாசரு செத்த பணம் எழுந்திருச்சு வெளியில வருது. இதை விட வார்த்தைக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்னும் சொல்லலாம். அதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க இவங்க. இல்ல பேசுங்க, டைம் இருக்கும். உங்களை கண்ட ஒண்ணு அப்படியே ஒரு தீ பொறி எனக்கு இங்க வைக்க இருக்க முடியலங்க, ஹீட்டு. சரிங்க நடுவர் அவர்கள் சொல்றாங்க, இன்னும் பேசலாம். பேச்சுல சூடு பிறக்குதுன்னு இப்போ தான் நான் பாக்குறேன். சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன், பேச்சு சூடு பிறக்கும்ட்டு. இப்ப அண்ணல் அடிக்குதுங்க. பேசுங்க. சரிங்க, இயேசு பேதுருவை செகண்ட் டைமா மீட் பண்றாரு. அந்த டைம்ல இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே உன் படகு எடுத்துட்டு வா, கடலுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், பட் இருந்தாலும் லைட்டா ஞாபகப்படுத்துறேன். அப்போ அந்த டைம்ல பேதுரு, ஐயரே நைட்டு முழுக்க நாங்க பிரயாசப்பட்டோம் பாத்துக்கங்க, ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படின்னு பேதுரு சொல்றாரு. ஆமா, இருப்பினும் உங்க வார்த்தையை மதிச்சு உள்ள போற ஆண்டவரே
அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்ன நடந்தது? மழை கிளிய மீனை பிடிச்சிட்டு வந்தாருல. பிரதர் பாலவர்களே, வார்த்தைன்னு சொல்லிட்டீங்க. ஃபஸ்ட்டு கேட்டதான், ரொம்ப பெருசெல்லாம் ஒன்று கேட்க போகிறதில்ல. அந்த வார்த்தை சில இடத்துல செட் ஆக மாட்டேங்குது. சில இடம்னு எதை சொல்கிறீங்க நடுவர் அவர்களே? வாழ்க்கையை சொல்கிறது தான். ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தத்துவத்தை ஒன்று சொல்லிவிட்டு போங்களேன். நான் எதுவும் சொன்னேன் அது தப்பாயிடும் நடுவர் அவர்களே. சரிங்க, அப்புறம் நம்ம இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அப்படின்னா யோவான் 15:7 ஒரு வசனம் இருக்குது. யாருக்காவது ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதுங்களா? யோவான் 15:7 இல்ல. சரிங்க, நானே சொல்றேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு உள்ள இல்லை அப்படின்னா நீங்க என்ன கேட்டாலுமே அது உங்களுக்கு கிடைக்காது. என்னடா எப்படி சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? வசனம் அப்படிதான் சொல்லுது. அவருடைய வார்த்தையை நம்பி நீங்க கேட்டாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படி நான் சொல்லல, இயேசு சொல்றாரு. அப்புறம் இயேசு அங்க ஒரு பின்னாடி ஒரு வசனம் வச்சிருக்காங்க தெரியுங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் வாழ்ந்து காட்டினார்கள் அல்ல, பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் பிரசங்கம் தான் இன்னைக்கு இத்தனை ஜனங்கள். அப்புறம் சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின் படி என்னை உயர்ப்பியும். இப்போ நான் சொல்றேன், இந்த இடத்துல யாரோட ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு நோக்கி இந்த வார்த்தைகள் உயர்ப்பிக்கிறது. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு நடுவருக்கு. அமைதி அமைதி அமைதி. அப்புறம் அதே சங்கீதக்காரர் தான் சொல்றாரு, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இருக்கிறது. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். இப்போ எத்தனையோ பேருக்கு அவருடைய வேதம் இல்லை அப்படின்னா எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிருப்போம். அவருடைய வேதம் தான் நம்மளை தேற்றுது, ஆற்றுது. அதை விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஆற்றலை. அப்புறம் பேதுரை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த 3ஆவது நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பரமேறி போனதுக்கு அப்புறம் அவர் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி 5000க்கும் மேலே இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்கு ஆயுதப்படுத்தினார். இவங்க சொன்னாங்க வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைன்னு. பேதுருடைய வாழ்க்கையை வச்சு வரணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னா யாரும் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா பேதுருடைய வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தேவகுமாரனை மறுதளிச்சான் அவன் பேதுரு. இருந்தாலும் அவரை வச்சு ஆண்டவர் ஏறக்குறைய 5000 பேரை ரட்சிக்க கிருபை செய்தார். இப்போவும் அவருடைய வசனத்திற்கு உயிரும் இருக்கு, மதிப்பும் இருக்கு. இங்கே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நடுவர் அவர்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி இயேசுவை அறிவிப்பதில் முதலிடம் பெறுவது சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்க்கை அல்ல, வார்த்தை தான் வார்த்தை தான் வார்த்தை தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க வணக்கம். பா, வார்த்தையை கொண்டு செம்மையை பண்ணிட்டாரு. எப்படி இந்த வார்த்தை தெரியுமாங்க? இயேசு பிறந்தனால தான் பாலே பேசுறாரு. இங்க ஒருத்தர் இருக்கு அதான். ஆனா வார்த்தையை கொண்டு ஆமா முடிச்சு விட்டாரு நம்ம பால் பிரதர். அதுக்கு நாங்க சும்மா இருப்போமா? நான் இங்க இறக்குறேன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எதிரணியினர் சார்பா கொண்டு ஆமா விட்டுருக்காங்க. பதிலடி தருவாங்க நாங்க நம்புறோம். அவங்க அதே எண்ணத்தோட வந்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதில் முதலிடம் வகிப்பது வாழ்க்கை தான் என பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, சத்தமாக பேசினா எல்லாம் கரெக்டுன்னு ஆயிடாது நடுவர் அவர்களே, ஓகேவா? அது சொல்லிட்டு இன்னொரு அவங்க ஒரு வசனம் சொன்னாங்க. என்ன வசனம் சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கை கொள்ளும்படினா என்ன நடுவர் அவர்களே?
வாழ்ந்து காட்டுறது. வாழ்ந்து அப்ப காட்டுறோம். இதுல இருந்து என்ன தெரியுது? வாழ்க்கை தான் முதலிடம் வகிக்குது. நீங்க சொன்னா சரியாதாங்க இருக்கும். ஸ்கூல் புக் படிக்கிற மாதிரி ஏனோ தானோன்னு பைபிளை படிக்கிறாங்க போல. நடுவர்களே, பிசாசு கூட நல்லா பைபிள் வசனம் பேசுவானா? ஆமா, நமக்கு தெரியாத கூட அவனுக்கு தெரியும். நம்ம கூட ஒழுங்கா படிப்போமோ இல்லையா அவனுக்கு நல்லா தெரியும். அதுக்குன்னு நீங்க போன வந்த அணிற வேற ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு சைலண்டா. நான் சொல்ல நடுவர்களே, வேதம் சொல்லுதா? நான் சொல்லிட்டேனா? மன்னிக்கவும். மத்தேயு 4 அதிகாரத்துல பார்த்தோம்னா ஏசப்பாவையே பிசாசு வந்து வசனத்தால தான் சோதிக்கிறான். அதே மாதிரி நம்ம எப்பவுமே நம்ம வந்து வடிச்சு கொட்டிட்டே இருப்போமே ஏவாள், அவங்களையும் வந்து வசனத்தால தான் என்ன பண்றான், சாத்தான் சோதிக்கிறான். ஒரு கதை சொல்றேன், உண்மையான கதை. என்னன்னா, ஒரு நாள் வந்து மாம்பழம் வாங்க கடைக்கு போனேன். நீங்க போவீங்களா மாம்பழம் வாங்க கடைக்கு? கண்டிப்பா, சில டைம் அம்மா ஏசுவாங்க சூத்தை வாங்கிட்டு. அது மாதிரி நானும் ஒரு நாள் கடைக்கு போனேன். அப்போ வெளியே பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்தா ஒரே புளிப்பு, வீட்டுல ஒரே திட்டினாங்க. அடுத்த தடவை கடைக்கு போகும்போது வெட்டி சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன், சங்கீதம் 37:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு இருக்கு. எங்க அணியில இருக்கவங்கலாம் கர்த்தர் நல்லவர்ன்றதை ருசிச்சு ரசிச்சு வாழ்றவங்க. உங்களை மாதிரி வார்த்தைன்னு கத்திட்டு ஒரு பழத்தை கொண்டு பழமொழியை சொல்லி இப்பா பயங்கரமா கொண்டு வந்துட்டாங்களப்பா. அப்படியே மாம்பழம் சொல்லும் போதே இனிக்குது. இயேசுவை ருசிச்சு ரசிச்சவங்க தான் அவரை சுலபமா அழிவிக்க முடியும். நம்ம இயேசுவே எடுத்துக்கலாம். அவர் அன்பா இருங்கள்னு சொன்னாரு, அதே மாதிரி அன்பா வாழ்ந்து காட்டினார். பூலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்கன்னு சொன்னாரு, அதே மாதிரி அவர் இது சேர்த்து வைக்கல. பரிசுத்தமா இருங்கன்னு சொன்னாரு, அதே மாதிரி அவரும் பரிசுத்தமா வாழ்ந்து காட்டினார். இதுல இருந்து என்ன தெரியுது, வெறும் வார்த்தையில மட்டும் அவர் இல்ல, வாழ்ந்து காட்டினாரு. பிதாவானவர் இயேசுவாவை வந்து வாழ்ந்து காட்ட தான் இந்த உலகத்துக்கே அனுப்புனாரு. அதனால வாழ்க்கையில கிறிஸ்துவ அறிவிக்காதவன் வாழ்க்கையிலேயே கிறிஸ்துன்னு கட்டினாலும் ஒரு பயனும் இல்லை. மறுபடியும் தாக்குது, யாருக்குன்னு தெரியல. திருமணத்துல ஒரு பெரிய வாக்குறுதியை கேட்டிருக்கோம் நம்ம, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையே பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏங்க, எந்த வசனம் தெரியுமோ இல்லையோ, இது நான் பார்த்து படிச்சேன், அவங்க எழுதி கொடுத்தாங்க. இதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க நடுவர் அவர்களே? எல்லாரும் கடைபிடிச்சனாலதான் இருக்கிறாங்க, நான் நம்புறேன். கேளுங்க, நல்லா நல்லா ஜெபம் பண்ற ஒரு ஆண்டி சொல்றாங்க, நானும் அவங்க அந்த ஆண்டி சொல்றாங்க, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் பேசி 1 வருஷம் ஆகுது, ஒழுங்கா பேசல, ஏன்னா சண்டை வருது பேசினாலேன்னு சொல்றாங்க. இப்போ அவங்களாம் யாரு? ஏசப்பா பிள்ளைங்கன்னா. இப்படி சொந்த கணவரை, மனைவியை, சகோதரியை நேசிக்காதவங்க எப்படி ஏசப்பாவை நேசிப்பாங்க? ஏசப்பாவை நேசிக்காம எப்படி ஏசப்பாவை போய் சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு? சரிதான், இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கண்டிஷன்லாம் இருக்குது. ஆமா, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வார்த்தையை எப்படினாலும் பேசிட்டு எப்படினாலும் வாழ்ந்துடலான்னு சொல்றது வந்து கிறிஸ்தவனுக்கு அழகில்லை. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, யாக்கோபு 1:22, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவராய் இருங்கள்ன்ட்டு. இந்த வசனத்தின்படி பைபிள் என்ன சொல்லுது? வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறது தான் முதன்மையானதுன்னு சொல்லுது. ஆகவே இயேசுவை அறிவிக்க முதலிடம் பெறுவது வாழ்க்கையே என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. சூப்பரா பேசினாங்க பாருங்க. ஆமா, வாழ்ந்து காட்டுவோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா வந்து வார்த்தை மூலமா வாழ்ந்து காட்டி, ஆமா போய் அவங்களோட இடத்துல உட்காந்தாங்க. இப்போ அடுத்து ஆமா நாங்க பேசி காட்டுவோம் தெரியுமா அப்படின்னு பேச வராங்க, வார்த்தை மூலமா நிக்க வராங்க நம்மளோட ஏஞ்சல் சிஸ்டர். அவங்களுக்கு ஒரு பலத்த கைதட்டுன்னு கொடுக்குமா? தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதில் வார்த்தை தான் முதலிடம் பெறுகிறது என்று பேச வந்துள்ளேன். எனக்கு முன்னாடி பேசினவங்க ரொம்ப நல்லா கதை சொன்னாங்க. அவங்க அருமையான ஒரு மாம்பழ கதையை சொன்னாங்க. நீங்க எதுவும் சக்கப்பழ கதை எதுவும் சொல்ல வந்திருக்கீங்களா? நான் ஒரு நிஜ சம்பவத்தையே சொல்றேன் நடுவர் அவர்களே. என் நண்பர் ஒருவர் ஆரஞ்சு பழம் வித்து வந்தாரு. என்னங்க எல்லாம் பழைய வாரியா இருக்கு. மாம்பழம், ஆரஞ்சு பழம், அடுத்து என்ன வருது? ஆப்பிள் வருமானு பார்ப்போம். அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து தள்ளுவண்டி கடையில் ஆரஞ்சு பழம் விற்று வந்தாங்க. நான் அங்கே போய் பார்த்தா கூட்டமாக இருந்தாங்க. சரி யாராட்டும் வாங்குவாங்கன்னு பார்த்தா யாருமே வாங்கலை. சரி நான் என்ன பண்ணேன்னா ஒரு பழத்தை உரிச்சு
சாப்பிடுற வரைக்கும் எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தருவாங்களான்னு பார்த்துருப்பாங்க. இல்ல நம்மளே முடிச்சிட்டோம். வேற என்ன நினைச்சு பார்த்துருக்க போறாங்க? இல்லையா? அப்படி இல்லையா? என்ன நடுவர் அவர்களே, நான் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு, அந்த பழம் நிஜம்தான் நல்லா இருந்துச்சு. நடுவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாவுக்கு அங்கே போய் கால் பண்ணி வாங்கலாமான்னு கேட்டு வரதுக்குள்ள அம்புட்டு பழமும் விற்று போச்சு. வித்துருக்காதுங்க. உங்களை மாதிரி எல்லாரும் ஆள் கொண்டு டேஸ்ட் பார்த்துருப்பானுங்க. கடை காலியாக இருக்கும். எப்படியோ ஒண்ணு, நான் சொன்ன அந்த வார்த்தையினால தானே அங்க அவனுக்கு வியாபாரம் ஆயிட்டு. உங்க ஃப்ரெண்டோட நிலைமை முடிச்சுட்டாங்க. இதே நான் போய் அங்க டேஸ்ட் பார்த்து அந்த பழத்தை நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னு வைங்களேன், அந்த பழத்தை யாராட்டும் வாங்கியிருப்பாங்க. நல்லபடியா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாரு நான் நம்புறேன். சரி பேசுங்க. அந்த ருசி நிறைஞ்ச பழத்தை சாப்பிட்டு பார்த்து சொன்னனால தான் நடுவர் அவர்களே அவங்க எல்லாரும் வாங்கினாங்க. சாப்பிட்டு கொண்டே இருப்பது தான் வாழ்க்கை. ஆனா நான் ருசிச்சு அந்த ருசியை மற்றவங்களுக்கு சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான் நடுவர் அவர்களே வார்த்தை. அந்த ருசி நிறைந்த அந்த ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லலைன்னா எப்படி நடுவர் அவர்களே அவனுக்கு தெரியும்? சூப்பருங்க. இது இருக்கட்டும். இயேசு பிறந்த செய்தி தூதர்கள் சொல்லிதானே மேய்ப்பர்கள் தெரிஞ்சது வார்த்தையா? இதை யாரும் மறுக்க முடியாது. நம்ம தூதர்கள் வந்து ஏசப்பா பிறந்திருக்காங்கன்ட்டு சொன்னதுனால தானே தெரிஞ்சுது. இது மட்டுமா, ஏசப்பா ஞானஸ்தானம் எடுக்கும் போது இவர் என் நேசகுமாரில், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஏசப்பாவை வார்த்தையால இன்ட்ரோடியூஸ் செஞ்சது யாரு? நம்ம பிதாதான். அப்ப அங்கேயே வார்த்தை தொடங்கிடுச்சுல்ல. அருமை. என்ன ஒரு அருமை. இன்னொன்னு கைத்தட்டல் கொடுக்கலாமா? ஏசப்பா தேவனுடைய திட்டத்தை குறித்து ஒன்றுமே பேசாம நான் வாழ்க்கையில மாத்திரம் நான் வாழ்ந்து காட்டியிருந்தேன்னு சொன்னா இந்த உலக ரட்சிப்பின் பாதையை அறிஞ்சிருக்க முடியுமா நடுவர் அவர்களே? இந்த ரட்சிப்பின் பாதையை அறியறதுக்கு ஏசப்பா ஒரு வார்த்தை மூலியமா தானே சொல்லி கொடுத்தாரு எல்லாருக்கும். பிதாவுடைய திட்டத்திற்கு உலகத்திற்கு முதல்ல அறிவித்தது யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து தானே. அவர் தானே முதல்ல அறிவித்தாரு. நமக்கு வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆதியிலே வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கை தேவனிடத்தில் இருந்தது. வசனம் இருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது தானே நடுவர் அவர்களே வசனமே இருக்கு. அந்த வார்த்தை தான் மாம்சமாகிய கிருபையும் சத்தியமும் நிரந்தர பூமிக்கு வந்தவர். அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தையாக இயேசுவை நம்ம வார்த்தையால அறிவிக்கலன்னா என்ன நடுவர் அவர்களே? வாழ்க்கையில எப்படி நடுவர் அவர்களே? முதல்ல வார்த்தையால தானே அறிவிக்க முடியும். சரி, நம்ம சபையில எதை அடிப்படையில பார்ப்போம்? வேதத்தின் அடிப்படையில தானே நம்ம எல்லாம் நல்ல வசனத்தை கரைச்சி குடிச்சு நம்ம தெளிவா வந்து பாக்குறவங்க நம்ம சபையினர். அப்ப வேதத்தின் அடிப்படையிலே போவோமே. நம்ம ரட்சிக்கிறதுக்கு விசுவாசம் தேவை. கரெக்டா? கரெக்ட். விசுவாசம் தான் தேவை. நமக்கு விசுவாசம் வர வேண்டும் என்றா நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டிருக்க வேண்டும் தானே. கேள்விப்பட என்றால் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கியாவன் இல்லாதவன் என்றால் எப்படி கேள்விப்பட்டுப்பார்கள்னு பவுல் சொல்றாரு நடுவர் அவர்களே. என்ன எட்டி பாக்குறாரு? அந்த பவுல் இல்ல, நம்ம பைபிள்ல எழுதிய பவுல் சொல்லியிருக்காரு. தெளிவா சொல்லுங்க. அவர் வந்தாலும் கை தட்டுறாங்க. அவர் பேர சொல்லிடுறாங்க. நீங்க வேற அங்க வேற அனல் என்ன இருக்க முடியல. எனவே வார்த்தை மூலமாக தான் ரட்சிக்கப்படுவார்கள் நடுவர் அவர்களே. நம்ம இயேசு வந்து ஜபாலயத்துல, மலைகளில, வீடுகளில, வனாந்திரத்துல எல்லாத்திலையும் போய் பிரசங்கித்தார் நடுவர் அவர்களே. அவர் பிரசங்கம் அநேகரை விசுவாசித்தார்கள். விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, எல்லாரும் சீஷர்களாகவும் மாறி அவரை பின்தொடர்ந்தார்கள் நடுவர் அவர்களே. எனவே வார்த்தை ஒரு அறிவு பூர்வமான மாற்றம். ஆனா வாழ்க்கை வந்து ஒரு உணர்வு பூர்வமான மாற்றம் தான் நடுவர் அவர்களே. முதல்ல நமக்கு அறிவுபூர்வமான மாற்றம் வந்தா தானே உணர்வு பூர்வமா நம்ம மாற முடியும். சற்று யோசிக்க வேண்டியதுதான். இயேசுவின் வார்த்தையில வல்லமை இருந்தது. எப்பதா என்றால் செவிகள் திறந்தது. சிறு பெண்ணை எழுந்தறி என்றார். அவ மரித்த அந்த சிறுமி வந்து எழுந்தாய் இறையாதே என்றார். கடல் ரொம்ப அமைதியாயிற்று நடுவர் அவர்களே. மரித்த கல்லறையில் அடக்கம் பண்ண 4வது நாள் லாசருவை வந்து வார்த்தை மூலம் உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் வார்த்தை தானே நடுவர் அவர்களே. அவர் வாழ்க்கையில அங்க போய் நின்னோனே நடந்துச்சு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை,
அந்த ஒரு வார்த்தையால தான் நடுவர் அவர்களே இது எல்லாமே நடந்துச்சு. அது மட்டுமா, நம்ம சண்டே கிளாஸு, யூத் மீட்டிங்கு, பைபிள் கிளாஸு, இதுல என்ன சண்டே சர்வீஸ்ல கூட நம்ம பாஸ்டர் வந்து வார்த்தையால தானே பிரசங்கிக்கிறாரு. அடி ரெட் காயினே பார்த்து அடிக்கிறீங்க, எப்படி அடி கரெக்டா டக்குன்னு அடிச்சிட்டீங்களா? இப்போ இந்த போன சண்டே நடந்ததுல கூட ஏசப்பா வார்த்தை வசனங்களை வச்சு தானே பாஸ்டர் வந்து பிரசங்கித்தாரு. கண்டிப்பா. யோவான் 17:14, 17:8 இதெல்லாம் வார்த்தைகள் வச்சுதானே அவர் பிரசங்கித்தாரு. வார்த்தைகள் இல்லைன்னா அவர் பிரசங்கியார் இல்லை என்றால் நம்ம எப்படி ஏசப்பாவை அறிஞ்சுக்க முடியும்? இது சரி இது தப்புன்னு பாவத்தை அறிவிக்கிற அறிவு நமக்கு முதல்ல அந்த வார்த்தையால தான் நமக்கு வந்து நடுவர்களே நமக்கு தெரியுது. யாருமே வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டாம் என்று சொல்லலையே, எல்லாரும் வாழ்ந்து காட்டுங்க என்று சொல்லவில்லையே. நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சீஷராக்குங்கள் பிரசையுங்கள் என்று தானே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுவும் அப்படித்தானே வசனம் இருக்கு. ஆமா ஆமா அப்படிதான் இருக்கு. நீ என்னையே தாக்குன மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்து நான் ஒரு பாவம் பாருங்க, அப்படியே அந்த பக்கம் பேசி விட்டு போங்க, நான் பாட்டு இப்படி திரும்பிடுறேன். நீங்க தானே நடுவர்களே நியாயமா தீர்ப்பு கொடுப்பீரு. தீர்ப்பை பாத்துக்கலாங்க. அவங்களுக்கு தான் நான் சொல்லுறேன், ஆனா நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா எடுத்து சொல்லுங்க, வார்த்தையால சொல்லுங்க நடுவர்களே. நீங்களே இந்த காட்டு கட்டுமா, நான் எங்க அவங்கள போட்டு வார்த்தையால சொல்லுதுக்கு. ஓகே, காஸ்பல் என்றால் சுவிசேஷம். அதை பிரிச்சு பார்த்தாலே தெரியுது. கோ ஸ்பெல், அதாவது நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லணும் தானே. பட் அவர்களுக்கு காஸ்பல்ன்ற வார்த்தையே இருக்கு. இயேசுவோட இந்த சீஷர்கள் எல்லாரும் மாம்ச சிந்தையில தானே இருந்தாங்க. அவர் வந்து இந்த தங்கள்ல யாரு பெரியவன்னு சொல்லி விவாதம் பண்ணிட்டு இருக்காவ. மல்குசு காதை வெட்டியது. கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது சீஷர்கள் ஒன்று அவரோட வந்து பிரேயர் பண்ணலையே, எல்லாரும் போய் தூங்கிட்டாங்க நடுவர்களே. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கூட இருந்த வாழ்க்கையை பத்தி மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யாருமே அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க நடுவர்களே. என்னுடைய அணியினர் சொன்ன மாதிரி பேதுரு வந்து மறுதளித்தார், யூதாசு காட்டி கொடுத்தார். ஆனா ஏசப்பா உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் பேதுரு வந்து அவருடைய வார்த்தை மூலியமா பிரசங்கித்த போது 3000-5000 பேர் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டார்கள் நடுவர்களே. பேதுரு வந்து பேதுருவோட வாழ்க்கை அங்க இருக்க 3000 பேருக்கும் 5000 பேருக்கும் தெரியாது. ஆனா பிதா இயேசு கிறிஸ்து ஆவியானவருடைய வார்த்தை பேதுரு சொன்னதுனால தானே நடுவர்களே 3000-5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இது எது தரப்பினருக்கு தெரியாதா என்ன? தெரியல, தெரியாம வந்து விட்டு உட்காந்துட்டீங்களா? இருக்கலாம், தெரியாம வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள போட்டுக்கிட்டு பாத்துக்கலாம். பேதுரு கூறிய அந்த வார்த்தை மூலமா தொடப்பட்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே கிறிஸ்துவை அறிவிப்பதில் முதலிடம் பெறுவது வார்த்தையே 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 என கூறி என் முறையை முடித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை 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 வார்த்தைன்னு கேட்டு சும்மா ஆணி அடிச்ச மாதிரி நச்சின்னு இருந்து பாருங்க. இப்போ அதெல்லாம் அதை விடவும் ஒருத்தர் வரப்போறாரு. ஆமா, கடைசியா இருக்கிறார் அவர் தான். அவர் இப்போ பேசுற பேச்சு பாருங்க, வாழ்ந்து வாழ்க்கை என்ற அடிப்படையில் வந்து நிக்க போறாரு பாருங்க. அவர் வரும்போதே பைபிள் எடுத்துட்டு தான் வராரு. ஆமா, இன்னைக்கு விட மாட்டாரு. இன்னைக்கு ஒரு பிரசங்கம் தான். பேப்பர் எடுத்துட்டு வந்தவங்களே இந்த போடு முழு பைபிள் எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு விடிஞ்சிடும். நான் அப்படியே இருந்து கிறிஸ்துமஸ் ஆராதனையும் பார்த்துட்டே போயிடலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்களை வாழ்த்தி மதிப்புக்குரிய கனப்பொருந்திய நடுவர் ஐயாக்கு என்னோட வணக்கங்களை தெரிவித்து வணக்கம் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்பேன்ற நிச்சயத்தோட என் உரையை ஆரம்பிக்கிறேன். நாங்க ஒன்றும் இங்க யாரையும் வந்து சண்டை போடவும் ஆரஞ்சையும் ஆண்டவரையும் கம்பேர் பண்ணவும் ஒரு மீன் வலையை தூக்கிட்டு கடல்ல போய் மீன் பிடிக்கிறத பத்தி பேச வரல. எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட் ஐயா, எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச தலைப்பு என்னன்னு மட்டும் சொல்லுங்க ஐயா. தலைப்பா பாருங்க, தலைப்பே தெரியாமட்டாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மறுபடியும் உங்களுக்காக ஒரு முறை என் முன்பக்கத்தை எடுத்து நான் உங்களுக்கு படிக்கிறேன். புரியல ஏங்க? தலைப்புலாம் வந்து வரும்போது கொடுங்க. இப்ப தலைப்பு தம்பிக்காண்டி கிறிஸ்துவ அறிவிப்பதில் முதலிடம் பெறுவது வார்த்தையா வாழ்க்கையா என்ற அடிப்படையில் நீங்க பேச வந்திருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். இதுல வந்து சந்தேகமே வேண்டாம். கிறிஸ்துவ அறிவிப்பதில் நமக்கு வந்து முதலிடம் அளிப்பது வாழ்க்கை தான். இதை வந்து இந்த 3 பேருக்கு தெரியாம தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எதிர் டீம் வந்து சொன்னாங்க என்ன அப்படின்னா, பிதா வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்னுடைய நேசகுமாரன்ற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு.
நான் என்ன கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து அப்படி வாழாமல அப்படி சத்தம் வந்துச்சு? நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஏனோ தானோன்னு வாழ்ந்தா அந்த சத்தம் வந்திருக்குமா? சரி, ஓகே. நாங்க வந்து டீசெண்டா வந்து பேசிட்டு போக வந்திருக்கோம். யாரையும் வந்து எதிர்த்து நிக்கலாம் நாங்க வரல. ஏங்க சத்தியத்தமா அவங்க பிரசங்கம் பண்ணுவோம். அப்புறம் சண்டே மெசேஜை பத்தி ஒன்று சொன்னாங்க ஐயா. நான் அதை வந்து கண்டிப்பா வந்து சொல்லியே ஆகணும். பாஸ்டர் வந்து வார்த்தையினால தான் பிரசங்கம் பண்றாரு அப்படி சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், நம்ம பாஸ்டர் சாட்சியான வாழ்க்கை வாழலையா? ஏயா வராலாம் ரெட் காயினே எடுக்கிறீங்க, ரெட் காயினு டக்கு டக்கு டக்குன்னு. நம்ம பாஸ்டர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏங்க அவங்க ரெட் மட்டும் தான் அடிச்சிங்க, நீங்க பின்னாடி அப்படியே கருப்பை தான் அடிச்சிங்க பாருங்க. பா என்ன ரெட் உங்களுக்கு தான். சரி ஐயா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்க வந்து எப்படி அப்படின்னா ஒரு பேப்பர் எழுதிட்டு வந்துடுறாங்க, புக்லெட் மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு அல்லேலூயா ஆமென் அப்படின்னு கத்தி அவங்க ஒன்று கூற்று வச்சிருக்காங்க பாருங்க. அதிக வசனிப்புனால அவங்க கூற்று சரியாயிடும்ட்டு ஒரு மூட நம்பிக்கையில் வந்திருக்காங்க. அது நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்தை பத்தி சொன்னாங்க. எப்பத்தா அப்படின்னு சொல்ல அற்புதம் நடக்குது. 110 வேலைக்காரன் வந்து வார்த்தை அனுப்பிதான் சுகமாக்குனாங்க. இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை தொட்டு யாரும் சுகமாகலையா? வல்லமை அவருடைய இயேசு கிறிஸ்து தான் வல்லமையே. அப்புறம் சகோதரர் வந்து மீனை பத்தி சொன்னாரு. ஏங்க ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க யாரையும் தாக்க வரலன்ட்டு, ஆனா வளைச்சி பிடிச்சி தாக்குற மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து. இல்லையா நம்ம சொல்லதான் இல்ல எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சல நான் சொல்லணும்ல. வலை கிளிய மீன் பிடிக்கணும்னாங்க. நான் இயேசுவை அறிவிப்பனா இல்ல மீன் பிடிச்சிட்டு போய் மீன் விற்பனா? எனக்கு புரியல. இயேசுவை அறிவிப்பது முதலாவது இடம் பெறுவது வாழ்க்கையா வார்த்தையான்னு ஐயா வந்து தலைப்பு. இவங்க எதுக்கு ஐயா மீனுக்கெல்லாம் போறாங்க? நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க யோசிங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க மண்டையை கொடுத்து உட்காந்து உங்க தலையில எல்லாம் மிளகா அரைக்கிறாங்க. வராது. ஏன்னு கேளுங்களேன், ஏன்னு கேளுங்க. ஏன் இருந்தா தானே வரோம். என்ன நீங்களும் கலாய்க்கூட, என்ன நானே கலாய்ச்சிக்கிடுவேன். ஆனா நம்ம நடுவர் ஐயா வந்து கொஞ்சம் மூளை ஜாஸ்தி. என்னப்பா புதுக்குன்னு சொல்லிட்ட? எல்லாரும் மாதிரியும் இல்ல. எல்லாரும் மாதிரி இல்லை. எனக்கு ரெகுலர் சேர் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரூபன் ஒரு பேர் வச்சிருக்காங்க. எல்லாரும் மாதிரி இல்லையா? நான் தனித்துவமா இல்லையா? அப்படி சொல்ல. எல்லாரும் மாதிரியும் கேட்ட உடனே நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. எது சத்தியம்னு பார்த்து தான் நீங்க வந்து ஏத்துப்பீங்க. அந்த மாதிரி நான் வந்து ஒருத்தர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எடுங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியலையே. இல்ல ஓப்பனா பேசுறீங்க, வந்துட்டீங்க. சரி ஐயா, இப்போ நான் என்ன சொல்றேன், நான் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பிரசங்கிக்கிறேன். அந்த தரப்பினர் சொன்ன மாதிரி நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கவே செய்கிறேன். ஆனால் பிரசங்கிக்கிற நானே கையில் வந்து வேற எதையோ சிகரெட் ஏதாவது வச்சுட்டு போய் அவன் முன்னாடியே நின்று அவங்க ஏற்றுப்பாங்களா? வாட் ப்ரோ, நீங்களே சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிச்சுட்டு நாளைக்கு அதே ரோட்ல நான் தண்ணி அடிச்சு நடந்தா எப்படி இருக்கும்? ஏத்துப்பானா? ஏத்துப்பாங்களா? தண்ணி அடிமுடி அடிச்சுட்டு நடந்தீங்கன்னா பரவாயில்ல, அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாரு தம்பி, ஏத்துப்பாங்களே. நம்ம ஐயா காசு வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். காசுலாம் வாங்கல, உண்மையை பேசணும் தம்பி. வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சரி, நான் வந்து இப்பயும் நான் வந்து ஒன்று மட்டும் பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் யாரையும் எதிர்க்கிறதுக்கு வரல, சத்தியத்தை மட்டும் சொல்லி எது உண்மைன்னு பேச. ஆனால் அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறாரு, நான் யாரையும் எதிர்க்க வரல. பேசுங்க. அடுத்த உடனே அங்கே அடி. சரி ஐயா, நான் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கிறிஸ்தவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையினாலே வந்து ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். எதை நீங்க நம்புறீங்களா? நம்புறேங்க. ஏன்னா ரட்சிப்பு வந்து நம்ம கையில இருக்கா? இல்லையே. ரட்சிப்பு தேவனுடையது. ஆமா. இப்போ நீங்க வந்து சாட்சியான ஒரு நம்ம பாஸ்டர் மாதிரி சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க.
கேரம் போர்டு ஒரு காயின் தான் ரெட் உண்டு கேள்விப்பட்டிருக்கேன். வரிசை ரெட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எத்தனை காய் தான் கேரம் போர்டு எத்தனை ரெட் தான் கொடுத்தாங்க. பாக்குறவங்களுக்கு இயேசுவை நீங்க பிரதிபலிச்சா எவங்க ரட்சிப்புக்குள்ள வராம இருப்பா? பைபிள்ல ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க வந்து ஒரு 3 பேர் மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா நிறைய சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட சுண்டு விரலால கூட அதை தொட மாட்டாங்களாம் ஐயா. இதை பத்தி நான் இதுக்கு மேல பேச விரும்பல. நல்லா பேசுறாங்களே தவிர செயல் எதுவுமே காமிக்க மாட்டாங்க ஐயா. இல்லையே, காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இல்லையோ கத்துறாங்க ஆமே நல்ல லூயா அப்படி சொன்னா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு அப்படி நடக்க மாட்டேங்குது. எல்லாம் ஏதாவது ஒரு பழத்தை தூக்கிட்டு வந்து பேசுறாங்க. இதுதான் இது மட்டும் தான் பண்றாங்க. அதனால ஐயா நான் வந்து ரொம்ப பேச விரும்பல. மறுபடியும் நான் சொல்றது என்னன்னா, யாரையும் தாக்கி நான் வந்து பேச வரல. பழைய ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம் திக்கு திக்கு திக்குன்னுட்டு. நான் யாரையும் தாக்கி பேச வரமுல ஐயா. அதை தவிர நீங்க வேற எதுவும் பேசவே முடியல உங்களுக்கு. அவ்வளவுதான் ஐயா. ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஐயா. கிறிஸ்துவர்கள் வந்து ஒழுங்கா சாட்சியா வாழ்ந்தானா கிறிஸ்துவத்தை வந்து பரப்பாமலே கிறிஸ்துவம் வந்து பரப்பி இருப்போம் ஐயா. இந்த வாய்ப்புக்கு என்னை கொடுத்த சபை மக்களுக்கும், தவறா புரிந்து வச்சிருக்க இந்த 3 பேர்த்துக்கும், சரியா புரிஞ்சிருக்க எங்க டீம் ஆளுக்கும் ஐயா உங்களுக்கும் கண்டிப்பா கூறி நான் விடை பெறுகிறேன் ஐயா. புரியுது. இந்த நன்றி எதுக்கு. அனல் பறக்க. ஆமா என்னாலே பேச முடியல. ஆமா தொண்டில் உள்ள தண்ணிலாம் வத்தி போச்சு. அவ்வளோ சூடு பாருங்க. சும்மா கை தட்டுனா என்ன கை தட்டு. அங்க ஒருத்தர் தும்முனாலும் கை தட்டுறாங்க. ஆமா அவரும் வரும்போது வாசல்ல இருந்து கொடுத்தாரான்னு தெரியல. சரி எல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் நடுவர் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்புன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அதை முன்னிட்டு நானும் நடுவர்ங்கிற ஒரு சாயல்ல வந்து நிக்கணும் தவிர நடுவர்லாம் கிடையாது. நான் உங்களில் ஒருத்தன் தான். சரி இருக்கட்டு. கிறிஸ்துவை அறிவிப்பதில் முதலாவது இடம் பெறுவது வார்த்தையா வாழ்க்கையா, இதான் தலைப்பு. அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை என்று நான் சொல்ல விரும்பவே இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நான் நல்லா புரிஞ்சுட்டேன். உங்கள்கிட்ட நீங்க பேசினதில்ல அதை வச்சு நான் சொல்றேன். வாழ்க்கைன்னு நான் சொல்லலை. எப்படி சொல்லுவேன்? அவங்க தான் இங்க எழுதி கொடுத்துட்டாங்க. இதை மீறி நான் வெளியே போனீங்களா அவ்வளோதான், இனி முடிச்சு விட்டுருவாங்க. அதனால என்ன நானே முடிச்சுக்கிறேன். சில டைம்ல வந்து என்ன பண்ண முடியும்னா, எல்லா இடத்துலையும் வாழ்ந்து காட்ட முடியாது. இப்போ வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், ஆண்டவர் நம்மளை அழைப்பை பற்றி நம்ம ஒரு இடத்துல சொல்லணும் வைங்களேன். அந்த ஒரு 1 ஹவரோ இல்லை 10 நிமிஷம் அவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வாழ்ந்து காட்ட முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், வார்த்தையினால சொல்லலாம், விதைக்கலாம். ஆமாம் அது வேணால் நம்ம பண்ணலாம் பாருங்க. ஆனால் என்ன ரொம்ப அவசியம்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம அனுதினம் நம்மளை பார்க்குறவங்க நம்ம பார்க்குறவங்க அவங்க முன்னாடி என்ன நம்ம ரொம்ப முக்கியமானோம்னா, ரெண்டையும் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியம். வார்த்தை மட்டும் இல்லை, வார்த்தையினால பேசிட்டு கொலா சைடில் போய் நின்றுட்டு கொட்டடிச்சு நிற்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, வாழ்ந்து காட்ட வேண்டியது 100க்கு 100, 100க்கு 1000 போடுங்களேன். ஒரே ஒரு 0 மட்டும் ஏற்றிடுங்க. ரொம்ப 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 வார்த்தைக்கேற்ற வாழ்க்கைக்கேற்ற வார்த்தை மிகவும் 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 ஆமாம் ரொம்ப அவசியம். ஏன் பார்த்தீங்கன்னா, இது வந்து மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. நம்ம தேவனாய கர்த்தரால அவர் காட்டின பாதையினால அவர் ரெண்டையும் சமமா, இது 100%னா இது 100% கரெக்டாக அப்படியே வாழ்ந்து காட்டினாரு வார்த்தையினால. ஆமாம் பலரை உயிர்ப்பிச்சிருக்கிறாரு, நம்மளையும் உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. இதே தான் நம்மளை செய்யணும் என்று ஆமாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப அவசியம் பாருங்க. அவர் என்னென்ன சொன்னார்னா, என்னை பின்பற்றுகிறவன் ஆமாம் சிலுவை எடுத்து பின்பற்றுங்க. அவர் என்ன சிலுவை எடுத்தாரா? சிலுவை எடுப்போம். ஆமாம் அதனால அவர் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாரு வார்த்தையினால. ஆமாம் சுகப்படுத்தியும் காட்டியிருக்கிறார். அந்த வார்த்தை தான் ஆதியில வார்த்தை இருந்தது, இன்னொரு அந்த வார்த்தை இருக்கணும், நமக்குள்ள ஜீவன் இருக்குது. ஆமீனா? என்ன அணக்கம் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க உங்களுக்கு. அப்படியா? கருத்தையா? ஆமாம்
தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு. நம்ம இயேசுவை பின்பற்றுவோம். இயேசு வாழ்ந்து காட்டினாரா? வாழ்ந்து காட்டினாரு. அதே வாழ்க்கை நம்ம வாழ்ந்து காட்டுவோம். அவர் பேசி வார்த்தையினாலும் சொன்னாரா? சொன்னாரு. அதே மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டுவோம். வார்த்தையினால நிற்போம், வாழ்க்கையினால வாழ்ந்து காட்டுவோம். ரெண்டும் தேவன் ஆண்டவர் சொல்றாரு. அதே இந்த தீர்ப்பு இந்த சவேர்மத்தினால இதுதான் சிறந்த தீர்ப்பு. இதையே பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.